ஒரு சகாப்தத்தின் கண்ணாடி, சாதனை பயணங்கள் முதல் சமையல் குறிப்புகள் வரை, உலக நடப்புகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை, ஒரே பெட்டிக்குள் ஒட்டுமொத்த உலகத்தையும் நமது வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த அற்புதம் எது? ஆம், அதுதான் தொலைக்காட்சி. உலகின் மிக சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு சாதனங்களில் ஒன்றான தொலைக்காட்சியின் முக்கியத்துவத்தை கொண்டாடும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 21ஆம் தேதி உலக தொலைக்காட்சி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இச்சாதனத்தின் பரிணாம வளர்ச்சி மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கம் குறித்து சிந்திப்போம். தொலைக்காட்சி ஒரு நூற்றாண்டுக்கும் குறைவான காலத்தில் ஒரு கருப்பு வெள்ளை பெட்டியிலிருந்து அதிநவீன ஸ்மார்ட் திரையாக பரிணாமம் அடைந்துள்ளது. இது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, இது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற மும்முனை பணிகளை தன் தோளில் சுமக்கும் ஒரு பொறுப்பான ஊடகமாகும். பூகம்பச் செய்திகள், தேர்தல் முடிவுகள், விண்வெளி ஆய்வுகள், வரலாற்றுக் காட்சிகள் என பல தகவல்களை கண்ணெதிரே காட்டி கல்விக்கான புதிய கதவுகளை திறந்துள்ளது தொலைக்காட்சி. கற்பித்தலை வெறும் வாசிப்பிலிருந்து காட்சி அனுபவமாக மாற்றியது இதன் மிகச்சிறந்த சாதனை. சினிமா, இசை, விளையாட்டு, நாடகம் என பல துறைகளின் நுணுக்கங்களை எந்தவித மொழித்தடையும் இன்றி உலகெங்கும் கொண்டு சேர்த்துள்ளது. உலகை ஒரே குடும்பமாக இணைக்கும் பாலமாக இது செயல்படுகிறது. இன்று டிஜிட்டல் மற்றும் ஓடிடி தளங்களின் வருகையால் தொலைக்காட்சியின் வடிவம் மாறியிருக்கலாம், அதன் திரையரங்கு பயன்பாடு வீழ்ச்சியடைந்திருக்கலாம். ஆனால் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக சவாலான புவியியல் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இன்றும் கூட தலைமைச் செய்தி மற்றும் தகவல் ஆதாரமாக தொலைக்காட்சிதான் உள்ளது. தொலைக்காட்சியின் இந்த சகாப்த பயணம் மனிதகுலத்தின் தகவல் தொடர்பு வரலாற்றில் ஒரு பொற்காலம். இந்த நாளில் இச்சாதனத்தின் நன்மைகளை உணர்ந்து நாம் காணும் உள்ளடக்கத்தை பொறுப்புடன் தேர்ந்தெடுத்து விழிப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நினைவில் கொள்வோம்.